திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 369 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 112. அரிமர்தன பாண்டியரின் முதல் அமைச்சராக அரிமர்தன பாண்டிய மன்னரைப் போலவே வெகு சிறப்போடு முதல் மந்திரிக்குரிய அலங்காரத்தோடு தனக்கு இரண்டு பக்கமும் முன்னும் பின்னும் அதிபிரபுத்துவத்துடன் முன்பு திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளினார் திரு வாதவூரடிகள். இப்பொழுதோ அந்த அலங்காரத்திற்கு மாற்றாக அதிவிபுத்துவம் உடையவர் ஆகி உருத்தெரியாது திருநீரும் கோவண உடையும் குஞ்சி விரித்துள்ள சிரமும் தூய நீர் மிக பொழியும் திருக்கண்களும் என்று இத்தகைய திருக்கோலத்திலே முன்பு அரசனைப் போல வந்தவர் இப்பொழுது ஆண்டியைப் போல ஆயினார். அடுத்த திருப்பாடல். அன்புடன் நோக்கி நிற்பவர் அழுவர் கை தொழுவர் வீழ்வர் இன்புற எழுவர் பின்பால் ஏகுவர் இறங்கி மீழ்வர் நன்பகல் கங்குல் காணார் ஞான நல் அறிவே கண்டு கொன்புனை பித்தர் பாலர் பிசாசர் தம் கொள்கை ஆனார். திரு வாதவூரடிகளாகிய சீடர் தமது ஞானதேசிகரை அன்போடு நெடிது நோக்கி நிற்பார், பின்பு அழுவார், பின்பு கைகளை குவித்து கும்பிடுவார், விழுந்து வணங்குவார், இன்பம் மிக மறித்து எழுவார். குரு சந்நிதிக்கு புறம் காட்டக்கூடாது எனவே முன்காட்டி பின்னே நடப்பார், பிரிவு ஆற்றாமையினால் பரிதவித்து மீண்டும் வருவார். இப்படி சிவஞானமாகிய நல்ல பேரறிவையே பார்த்து பகலையும் இரவையும் பாராதவராகி பிறருக்கு அச்சத்தை தரும் உன்மத்தர் போலவும் பாலர் போலவும் பிசாசர் போலவும் தம் நிலை மறந்து அந்த சிவபோகத்திலே ஆழ்ந்து துய்ப்பவரானார் திரு வாதவூரடிகள் பெருமான். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் என்பதற்கு ஏற்ப திரு வாதவூர் அடிகளாரின் இந்த நிலைமையினை திருவிளையாடல் புராண ஆசிரியர் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குவார். தேனும் பாலும் தீங்கண்ணலும் அமுதுமாய் தித்தித்து ஊனும் உள்ளமும் உருக்க உள் ஒளி உணர்ந்து இன்பம் ஆன ஆறு தேக்கிய புறம் கசிவது ஒத்து ஒளியா ஞானவாணி வந்து இருத்தனள் அன்பர்தம் நாவில். தேனும் பாலும் இனிய கரும்பின் கட்டியும் அமுதமுமாக தித்தித்து புறவுடம்பையும் அகமாகிய ஹிருதயத்தையும் உருக்க அகத்திலே தோன்றிய திருவருட்பிரகாசத்தை உணர்ந்து பெரிய பேரின்ப வெள்ளத்தால் மடுத்து தேக்கப்படுவதால் அது பொங்கி வெளியே வந்து வெள்ளமென பாய்வது போல அங்கே நிற்கின்ற திரு வாதவூரடிகளின் நாவிலே ஞான சரஸ்வதி வந்து நீங்காமல் நிலை பெற்றாள். தேனும் பாலும் தீங்கண்ணலும் அமுதமுமாய் என்பது ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனாய் என்ற திருவாசக திருவாக்கிலே இதனை அப்படியே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி எண்ணறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்தணனை என்றும் பாடி அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே. கள்வன் கடியன் கலத்தி இவன் என்னாதே வள்ளல் வர வர வந்து ஒளிந்தான் என் மனத்தே உள்ளத்துரு துயர் ஒன்று ஒழியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கழலுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்றும் திருவாசக திருவாக்கினாலே அதனை நாம் உணர்கின்றோம். அப்படி அன்பர்தம் நாவிலே வந்து சேர்ந்த ஞான கலைமகள் ஞான சரஸ்வதி. இங்கே குறிப்பிடப்படுகின்ற ஞான சரஸ்வதி என்பது பராசக்தியையே குறிக்கும். பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதியை குறிக்காமல் பராசக்தியே நவந்தரு பேதத்திலே ஞான சரஸ்வதியாய் திகழ்வாளே. அந்த ஞான சரஸ்வதி இங்கே திரு வாதவூரடிகளின் திருநாவில்
எழுந்தருளியிருந்தார். அப்படி பராசக்தி ஞான சரஸ்வதி திருவாதவூர் அடிகளின் நாவில் எழுந்தருளியதனால் என்ன நடக்கின்றது என்பதனை அடுத்த திருப்பாடலிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். தொழுத கையினர் துளங்கிய முடியினர் துளும்ப அழுத கண்ணினர் பொடிப்புறுமியாக்கையர் நாக்கு தழுதழுத்து அன்பு உரையினர் தமை இழந்து அழல்வாய் இழுதையன்ன மெய்யினர் பணிந்து ஏத்துவார் ஆனார். தொழுத கையினர் கூப்பிய கையினை உடையவராக, கம்பித்தலை அந்த நடுக்கத்தை உடையவராக, நீர் ததும்ப அழுத கண்ணினராக, புலகாங்கிதமடைந்த சரீரத்தை உடையவராக, தலையன்பால் நாக்கு தழுதழுப்பு ஏறிய சொல்லினராக, தத்போதத்தை இழந்து நெருப்பில் இடப்பட்ட வெண்ணெய் போல இளகுகின்ற மேனியராக திகழ்கின்ற திருவாதவூர் அடிகள் பெருமான் அப்போது தம் குருநாதரை வணங்கி துதித்து ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கின்றார். எப்படி திருவாதவூர் அடிகள் ஸ்தோத்திரம் செய்தார், துதித்து வணங்கினார் என்றால் அதனை அடுத்த திருப்பாடலிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்றார். திருவாதவூர் அடிகள் புராணத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவரலாற்றிலே மிக மிக முக்கியமான திருப்பாடல். அந்த திருப்பாடல் பழுதில்லாத சொல் மணியினை பக்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்த அலங்கல் அழுது சாத்தும் மெய் அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வழுவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார் என்பது திருப்பாடல். அங்கே திருவாதவூர் அடிகள் தத்போதம் இழந்து தம்முடைய ஞான குருபரனை துதிக்க ஆரம்பிக்கின்றார். வலுவில்லாத சொற்களால் குற்றமற்ற சொற்கள் என்கின்ற மாணிக்கங்களை வரிசைப்படுத்தி அன்பு என்கின்ற வடத்தினால் முறையாக தொடுத்து கோர்த்த பாமாலையை தம் ஞான குருபரனுக்கு சாற்றுகின்றார் திருவாதவூர் அடிகள் பெருமான். ஆனந்த மேலீட்டினால் அழுது குற்றமில்லாத சொற்களான மாணிக்கங்களை வரிசைப்படுத்தி அன்பு என்கின்ற வடத்தை தம் குருநாதருக்கு சாற்றுகின்ற மெய் அடியாரான திருவாதவூர் அடிகள் பெருமானுக்கு அங்கே சிவ பரம்பொருள் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளாக எழுந்தருளிய சிவ பரம்பொருள் திருவுள்ளம் மகிழ்ந்து திருவாதவூர் அடிகளுக்கு மாணிக்க வாசகர் என்ற திருநாமத்தை சூட்டி அருளுகின்றார். கேட்போர் உள்ளத்தை உருக்குகின்ற அன்பு முழுவதுமாகிய வடத்தினால் புறையிருளை போக்குவது போல ஆன்மாக்களின் அகையிருளை போக்குகின்ற பழுதில்லாத சொல் மணியாக ஸ்தோத்திரங்களை துதித்து பாடி அருளியதனால் திருவாதவூர் அடிகள் பெருமானுக்கு மாணிக்க வாசகன் என்ற தீக்ஷாநாமத்தை சூட்டியருளினார் ஞானதேசிகனாக எழுந்தருளிய சிவபரம்பொருள். எனவே திருவாதவூர் அடிகளுக்கு மாணிக்க வாசகன் என்ற தீக்ஷாநாமத்தை சூட்டி அருளுகின்ற அந்த திருவரலாற்றை நமக்கு எடுத்துக்காட்டுகின்ற அருமையான பாடல் இது. மாணிக்கம் எப்படி தன்னுடைய ஒளியினால் புற இருளை போக்குமோ அதுபோல திருவாசகம் என்பது அன்பு என்கின்ற வடத்திலே பழுதில்லாத சொற்கள் என்ற மாணிக்கங்களால் அமைத்த பாமாலை. இந்த திருவாசகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சொற்கள் என்கின்ற இந்த மாணிக்க ஒளி ஆன்மாக்களின் அகையிருளை போக்குகின்ற மாணிக்க ஒளி. அது சிவன்பால் அன்பு சிவநேசம் என்கின்ற வடத்தினாலே பதிவாக்காக மலர்ந்தருளிய பாமாலை அது திருவாசகம். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை பாடியதனால் அந்த பாமாலையை தம் ஞான குருபரனுக்கு சாற்றியதனால் திருவாதவூர் அடிகளுக்கு மாணிக்க வாசகன் என்ற தீக்ஷாநாமத்தை சூட்டியருளினார் எம்பெருமான். திருவாசகத்திலே முதல் பதிகமான சிவபுராணம் என்பதனை பின்னர் திருப்பெருந்துறையிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருள இருக்கின்றார். இப்பொழுது சாற்றிய பாமாலை என்பது குருநாதர் உபதேசத்தினால் மெய்போத மூர்த்தியாய் நின்ற அந்த நிலையில் ஸ்தோத்தரித்தவைகள். அடுத்த திருப்பாடலை அமைக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். பாட்டிற்கு இன்புறு குருபரன் பாதமேர் கண்ணீர் ஆட்டி சொன்மலர் அணிந்து தற்போத இன்னமுதை ஊட்டி
தற்பர ஞானமாம் ஓம வெங்கனலை மூட்டி சம்புவின் பூசை மேன் முயற்சியரானார். தமது பாசுரத்திற்கு மகிழ் கூறும் குருமூர்த்தியின் திருவடி மேலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆனந்த பாஷ்பமாகிய திருமஞ்சனமாட்டி சொல்லாகிய மலர் கொண்டு அர்ச்சித்து ஜீவபோதமாகிய இனிய அமுதினை நைவேத்தியம் செய்து பரஞானமாகிய ஹோமாக்னியை மூட்டி இவ்வாறு ஞான பூஜை செய்து ஆனந்திக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். குருபரன் ஞான குருபரன் தமக்கு அருளிய ஸ்ரீபஞ்சாட்சரத்தினாலே இறைவன் திருவுருவே அந்த அக்ஷர வடிவமாம் தன்மையை உணர்ந்தார். எனவே குருபரன் பாதம் மேல் கண்ணீரால் திருமஞ்சனம் செய்தார். தம் பாசுரங்களிலே இருக்கின்ற சொற்கள் என்ற மலரை சமர்ப்பித்தார். தாம் உடைமை பொருள் இறைவன் தம்மை உடையவன் என்று தத்போத இன் அமுதத்தை ஊட்டி தத்பர ஞானம் என்கின்ற ஹோமக்கணலை மூட்டி ஞான பூஜை செய்தார். அர்ச்சித்தல், ஹோமித்தல், தியானித்தல் என்பவை அந்தர்யாகத்தின் அங்கங்கள். அதனை அப்படியே இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எடுத்துக்காட்டி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எவ்வாறு ஞான பூஜை செய்து அருளினார் என்பதனை நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்த திருப்பாடல் ஆசை வெம் பவ வாசனையற்று மாணிக்க வாசகப்பிரான் தேசிகன் மாணவர் ஓதும் ஓசை ஆகம உபநிட பொருளெல்லாம் கேட்டு நேசமங்கு வைத்திருந்தனன் அது கண்டு நிறுத்தன். பந்தமாகிய கொடிய பிறவிக்கு காரணமான மலவாசனையை ஒழிந்து மாணிக்க வாசக பிரானாகிய வாதவூர் வள்ளல் ஞானாசிரியரும் சீடர்களும் ஓதுகின்ற அந்த ஒலி வடிவமாகிய சித்தாந்த வேதாந்தங்களின் பொருள் முற்றும் கேட்டு அந்த இடத்தில் அன்பு செலுத்தி இருக்கின்றார். ஞான நடனத்தை உடைய இறைவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் அந்த நிலையை பார்த்தருளினார். அதோடு அந்த ஞான குருபரன் உத்தமோத்தம தேசிக மூர்த்தி ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் திரு வாதவூர் அடிகளுக்கு அருளுகின்றார். இந்த திருப்பாடலிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திரு நோக்கம் என்பதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஞான குருபரனின் திருவார்த்தைகளாக அமைகின்ற இந்த திருப்பாடலில் அந்த திருப்பாடல் தித்திக்கும் மணிவார்த்தை இன்னம் சின்னாள் இரு செவியில் அருந்தவும் கை செம்பொன் எல்லாம் பக்தி பேரன்பு அளித்து கவர்ந்து வேண்டும் பணிகொடு பாண்டியனை இவர் பண்பு தேற்றி முத்திக்கே விடுத்திடவும் புத்தை வாது முடித்திடவும் திருவுள்ளம் முன்னம் எய்தி எத்தித் தொண்டரை கருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தி என உருக்கரந்தான் அடியரோடும் என்பது திருப்பாடல். எல்லாம் வல்ல கைலாசபதியான ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை நோக்கி திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். அன்பனே, மாணிக்கம் போலும் இன்னும் அரிய பாசுரங்களை இன்னும் சில நாள் திருச்செவியாகிய திருவாயால் உண்ண வேண்டும். உன்னுடைய உயர்ந்த தன்மையினை அரிமர்தன பாண்டியனுக்கு தெளிவுபடுத்தி அரிமர்தன பாண்டியனை முக்திக்கு செலுத்த வேண்டும், புத்தரை வாதில் வெல்ல வேண்டும் என்று இந்த 3 திருச்செயல்களை தன்னுடைய திருவுள்ள குறிப்பிலே அமைத்து கொண்டு அங்கே ஞானாசிரியராக எழுந்தருளிய சிவபரம்பொருள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை நோக்கி இவ்விடத்தே உனக்கு இன்னும் சிறிது காரியம் இருக்கின்றது, நீ இருப்பாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார். எனவே குருபரனாக எழுந்தருளி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஆட்கொண்டருளி தீட்சையும் உபதேசமும் செய்தருளி தீக்ஷாநாமமும் சூட்டியருளிய சிவபெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார நோக்கம் என்பது இனிதான் நிறைவேற இருக்கின்றது என்று திருவுள்ளம் பற்றினார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திரு நோக்கம் என்பது 3. 1. திருவாசகம் திருக்கோவையார் என்ற திருமுறைகளை இந்த உலகத்தவர்க்கு தந்தருள வேண்டும். அந்த திருவாசகம் திருக்கோவையாரை
முற்றோதுதல் பாராயணம் செய்து அனுபவித்து இனிவரும் ஆன்மாக்கள் எல்லாம் முக்திக்கரை சேர்வதற்கு ஹேத்துவாக அமைய வேண்டும். இது முதலாவது திரு அவதார திருநோக்கம். இரண்டாவது, திருவாதவூரடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் அந்த மெய்போத நிலைமையினை அரிமர்தன பாண்டியனுக்கு தெளிவித்து அரிமர்தன பாண்டியனாருக்கு முக்தி அருள வேண்டும். இது இரண்டாவது திரு அவதார திருநோக்கம். மூன்றாவது, சைவ பூமியான இங்கே புத்த மதம் தலையெடுத்த போது புத்தரை வாதத்திலே வென்று சைவஸ்தாபனம் செய்தருள வேண்டும். இது மூன்றாவது திரு அவதார திருநோக்கம். இவ்வாறு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திருநோக்கம் என்று மூன்று: ஒன்று, திருவாசகம் திருக்கோவையார் அருளுவது. இரண்டாவது, அரிமர்தன பாண்டியனாருக்கு பரமுக்தி அளிப்பது. மூன்றாவது, புத்தரை வாதத்தில் வெல்வது என்று இந்த மூன்று திரு அவதார திருநோக்கங்களையும் திருவுள்ளத்திலே பற்றியருளிய ஸ்ரீமத் சிவ பரம்பொருள் இன்னும் சில காலம் இங்கே இரு என்று திருவாய் மலர்ந்து அருளினார். திருவாதவூரடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் இந்த நிலைமையினை பார்க்கின்றார்கள். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளோடு உடன் வந்த அரசாங்கத்து அதிகாரிகள். முதலமைச்சராக குதிரை வாங்குவதற்காக புறப்பட்ட திருவாதவூரடிகள் இவ்வாறு திருப்பெருந்துறையிலே ஒரு பரமாச்சாரிய சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டு மந்திரி பதவி உள்ளிட்ட அனைத்தையும் துறந்து துறவுக்கோலம் பூண்டு ஆனந்த அதீதத்திலே திளைக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் அந்த நிலைமையினை பார்த்த உடன் வந்த அரசாங்க அதிகாரிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு அருகே சென்று, சுவாமி, தங்களை வணங்குகின்றோம். பாண்டியராஜன் நம்மை குதிரை வாங்கி வருவதற்காக அனுப்பினார் அல்லவா? இப்பொழுதோ மிகுந்த காலதாமதம் ஆகின்றது. எனவே பாண்டிய மன்னர் கோபப்படுவதற்கு முன்னமே செழுமையான குதிரை கூட்டங்களை நாம் வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். அந்த செயல் பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கின்றீர்களே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் மிகவும் பரிதவித்து விண்ணப்பம் வைக்கின்றார்கள் அரசாங்க அதிகாரிகள். ஏனென்றால் குதிரை வாங்குவதற்காக தென்னவன் பிரம்மராயர் என்ற பட்டம் தாங்கிய திருவாதவூரடிகள் எழுந்தருளி வந்தார். ஆனால் குதிரையும் வாங்கவில்லை, குதிரையை வாங்கிக் கொண்டும் செல்லவில்லை. அதோடு மட்டுமல்ல, குதிரை வாங்குவதற்காக கொண்டு வந்த திரவியம் எல்லாம் சிவத்திருப்பணியிலே கழித்தாகிவிட்டது, செலவு செய்தாகிவிட்டது. எனவே பாண்டிய மன்னர் கோபிக்கும் முன்பே நாம் குதிரைகளை வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். ஐயா, நீங்கள் எம்மோடு வரவேண்டும் என்று அழைக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள். அதை கேட்டருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தெய்வத்தன்மை பொருந்திய விபூதியை உத்தூளனமாக தரித்த அந்த திருவாதவூரடிகள் அந்த சேனா வீரர்களை பார்த்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்கின்றார், அருளுகின்றார், என்னை அழைக்கின்றீர்களே, உங்களோடு வருவதற்கு நீங்கள் யார்? மாயா காரியமாகிய இந்த பலதிர பொய்களையெல்லாம் நீங்கள் இங்கே பிதற்ற வேண்டாம், இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த சேனா வீரர்களிடம். அது கேட்ட பாண்டிய மன்னரின் சேனா வீரர்கள் அனைவரும் திருவாதவூரடிகளின் இந்த நிலைமையினை நிச்சயமாக பாண்டிய மன்னருக்கு சொல்ல வேண்டும் என்று மிக விரைவாக புறப்பட்டுச் சென்று வைகை நதி பிரவாகிக்கும் செந்தமிழ்நாட்டை உடைய பாண்டியனது நீதி திருந்திய சபைக்கு எதிரே போய் மிகு பராக்கிரமத்தை உடைய பாண்டிய மன்னனை வணங்கி, மகாராஜாவே போற்றி, மதுரைக்கு அரசனே போற்றி என்று துதித்து அதன் பின்னர் திருவாதவூரடிகளிடம் நிகழ்ந்த விருத்தாந்தங்களையெல்லாம் மன்னனிடம் விண்ணப்பம் செய்தார்கள் அந்த சேனா வீரர்கள். தாங்கள் புறப்பட்டுச் சென்றது முதல் திருவாதவூரடிகள் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டது வரை இருந்த செய்திகளை மன்னர் அரிமர்தன பாண்டியரிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள், தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.